புதுச்சேரியில் வருகின்ற 12ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் அவதி முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் புதுச்சேரியில் இந்த ஆண்டு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதற்கான பட்ஜெட் தாக்கலுக்காக வருகின்ற 12ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபை கூடுகிறது. அன்றைய தினம் முதல்வரும் நிதி அமைச்சருமான ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மேலும் 2025-26 நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சட்டசபையில் ஒப்புதல் கோரப்படுகிறது. இது தொடர்பாக விவாதிக்க முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் கூடியது. சுமார் 3 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் கூடுதல் செலவின தொகை நிர்ணயிக்கப்பட்டது. 5 மாதத்திற்கு 5500 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடிவு செய்து அமைச்சரவை இறுதி ஒப்புதல் வழங்கியது. எனவே ஓரிரு தினங்களில் அனைத்து வரவு செலவு கணக்கீடுகள் முடிந்து 5875 கோடி ரூபாய் அளவிற்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரசு பள்ளி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர்களை ஓராண்டு பணி நீடிப்பு செய்து அதன் பிறகு பணி நேரம் செய்யும் சட்ட வழிமுறைகளை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவில் மொபைல் கடையின் பூட்டை உடைத்து டிவி, மொபைல் போன்களை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் சாலை எப்பொழுதும் பரபரப்பாகவும் மக்கள் நடமாட்டம் அதிகமாகவும் காணப்படும். இங்கு ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடை உள்ளது. அதன் அருகே உள்ள ராணி மொபைல்ஸ் கடையில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே இருந்த பொருட்களை திருடி சென்றுள்ளனர். காலையில் 8 மணி அளவில் அருகே உள்ள கடைக்காரர்கள் ராணி மொபைல்ஸ் கடை உரிமையாளரை தொடர்பு கொண்டு பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அவர் கடைக்கு வந்து பார்த்துவிட்டு பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபருக்கு 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் வல்லல் சீதக்காதி தெருவை சார்ந்தவர் முகமது மைதீன் மகன் இப்ராஹிம், வயது 28, மினி லோடு வேன் டிரைவர். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த 16 வயது +1 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் இப்ராஹிம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து இப்ராஹிமை கைது செய்தனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்து மாவட்ட சிறப்பு நீதிபதி மோகன் நேற்று தீர்ப்பு வழங்கினார். இதில் குற்றவாளி இப்ராஹிமிற்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு கூறினார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை காரில் கடத்தி வந்த இருவரை விழுப்புரம் போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் செஞ்சி பைபாஸ் சாலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தன. இதனையடுத்து காரில் இருந்த இருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த அன்சன்குமார் உசைன்கான் என்பதும் ராஜஸ்தானிலிருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 200 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ஊர் காவல்படை வீரர்கள் 42 பேர் காவலர்களாக நியமிக்கப்படுவதற்கான பணி ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் 207 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் 148 காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாக, 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினரை கொண்டும், 10 பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் நிரப்பப்படுகின்றன. நேரடி தேர்விற்கு உடல் தகுதி தேர்வு நடந்து முடிந்துள்ளது. வரும் 8ஆம் தேதி எழுத்து தேர்வு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஊர்காவல் படையில் இருந்து காவலராக பணிமூப்பின் அடிப்படையில் 42 பேர் பணியமர்த்தப்பட்டனர். அவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பணி ஆணைகளை வழங்கினார். மீதமுள்ள 7 பணியிடங்களுக்கும் தேர்வு ஆய்வுக்குழு மூலமாக ஊர்காவல் படையினர் பரிசீலிக்கப்பட்டு பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்
லால் கலைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈஷா மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஆதியோகி ரத யாத்திரை வருகின்ற 8ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று துளசி கிராண்ட் ஹாலில் நடைபெற்றது. இதில் கேப்டன் பிரதாபன், பாக்கியசாலி, வெங்கடாசலம் மற்றும் வேதநாயகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாத பக்தர்கள் தங்களது ஊர்களிலேயே தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் 8ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் கருவாடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் ஆதியோகி ரத யாத்திரையை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ரத யாத்திரையை தொடங்கி வைக்க உள்ளார். பின்னர் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் ரோடு, முத்தியல்பேட்டை எம்ஜி ரோடு, அஜந்தா சிக்னல், ராஜா தியேட்டர், அண்ணா சதுக்கம், புதிய பேருந்து நிலையம், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் வழியாக பயணிக்க உள்ளது. திங்கட்கிழமை பிப்ரவரி 9 ECR சங்கர வித்யாலயா பள்ளியிலிருந்து தொடங்கும் ரத யாத்திரை விவேகானந்தா பள்ளி, தட்டாஞ்சாவடி, திலாசுப்பேட்டை, மூலகுளம், வில்லியனூர், திருக்காமேஸ்வரர் கோவில் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பயணித்து 10 கண்ணு வழியாக திருக்குனூர் சென்றடைகிறது. செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 10 போன்னேரு பள்ளியிலிருந்து ரத யாத்திரையை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து திருக்குனூர், பஜார் வீதி, திருமங்கலம் கோவில், குமாரபாளையம் வழியாக யாத்திரை விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூருக்கு செல்கிறது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு LGK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் பிறந்தநாள் விழா விமர்சையாக நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதியில் ஏழை எளிய மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் பரிசுகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், பிரமுகர்கள், முக்கிய தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 100 நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, அவரது செயலாளர் முன்னாள் IAS அதிகாரி தேவநிதிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் உடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் போன்று மாற்றுவதற்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிங்கப்பூரில் கட்டமைப்பு வசதிகளை செய்த 188 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன் அந்த வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் படித்துவிட்டு இந்தியா வந்தபோது ஏன் நம் நாடு மட்டும் பின்தங்கி இருக்கிறது என்ற சிந்தனை எழுந்த நிலையில் நம் நாட்டையும் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அரசியலில் களமிறங்க வேண்டும் என தீர்மானித்ததாகவும், சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற சிறிய நாடுகளில் காணப்படும் ஒத்த சூழல் புதுச்சேரியில் இருந்தால் அந்த மாநிலத்தை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார். படித்துவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் நம் மாநிலத்தை ஏன் வெளிநாடு போன்ற வளர்ந்த ஒன்றாக மாற்றக்கூடாது என்று சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியை வளர்ந்த மாநிலமாக மாற்ற நீண்ட கால திட்டங்கள், குறுகிய கால திட்டங்கள் என 2 வகையான திட்டங்கள் தேவை என்றும் குறிப்பிட்டார். குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை காவல்துறை நினைத்தால் நாளையே சரி செய்ய முடியும். சென்னை போன்று அதிகமான ஒரு வழிச்சாலைகளை உருவாக்கலாம், சிக்னல்களை குறைக்கலாம் என்றார். அண்மையில் கூட விபத்தில் குழந்தை ஒன்று இருந்தது.
எனவே போக்குவரத்து பிரச்சினை விரைந்து தீர்வு காணப்பட வேண்டிய ஒன்று என்றும் குறிப்பிட்டார். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்றும், எனவே எல்ஜேகே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 100 நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்றார். தற்போது ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ரூபாய் 11 முதல் 13 வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் சொந்தமாக மின் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு யூனிட் வெறும் 4 ரூபாய்க்கு வழங்கலாம் என்றும் அது தொடர்பான நிறுவனங்களுடன் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரி தற்போது மத்திய அரசை சார்ந்துள்ள நிலையில் உடனடியாக அந்த நிலையை மாற்றிவிட முடியாது என்றும், எனினும் 10 ஆண்டுகள் வரை சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்று பிறகு முழு அதிகாரம் பெற்ற மாநிலமாக மாற்றுவது நிரந்தர தீர்வாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஒரு சிறந்த நிர்வாகம் என்பது மக்களின் மகிழ்ச்சி குறியீட்டை அதிகரிப்பது, தரமான கல்வி, மருத்துவத்தை இலவசமாக வழங்குவது, அனைவருக்கும் பாதுகாப்பான இல்லம் கிடைக்க வழிவகை செய்வது, சொந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது, வருவாயை அதிகரிப்பது, தூய்மையான இலவச குடிநீர் கிடைக்க வழிவகை செய்வது, மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்று பல அம்சங்களை உள்ளடக்கியது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் ஆக்கப்பூர்வ பதில்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். திருபுவனை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் 5 ஆண்டு சாதனை புத்தகத்தை திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி பெண்களுக்காக அறிவித்த வாக்குறுதி மத்திய பட்ஜெட் 2026 இடம்பெற்றுள்ளதால் ஆக்கப்பூர்வமான அரசியல் மாற்றங்களை உருவாக்கும் என்று கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடு முழுவதும் கிராமப்புற பெண்களால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களை வளர்க்க ஷீமார்ட்ஸ் என்ற திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவித்திருந்தார். இந்த செய்தியை கேட்டதும் எல்லையற்ற மகிழ்ச்சியை தந்தது. நல்ல சிந்தனைகள் கட்சி எல்லைகளை கடந்து செல்லும் என்பதை இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்துகிறது. மக்கள் அவரவருக்கு ஏற்ற கொள்கை விருப்பங்களுடன் இருந்தாலும் நல்ல திட்டங்கள் பிராந்திய எல்லைகளை கடந்தும் எதிரொலிக்கின்றன. லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி பெண்களுக்காக அறிவித்த வாக்குறுதி ஒரு தேசிய பேசும் பொருளாக மாறியிருப்பது ஆக்கப்பூர்வமான அரசியல் மாற்றங்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை வலிமைப்படுத்துகிறது. எனவே லட்சிய ஜனநாயக கட்சி அற்பமான அரசியலை விட மக்களின் முன்னேற்றத்திற்கே முன்னுரிமை அளிக்க உறுதியுடன் உள்ளது. பெண் தலைமையிலான வளர்ச்சி என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது வலிமையான மற்றும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தின் அடித்தளமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய சட்ட உரிமைகள் மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் முனைவர் ரஃபீக், தேசிய பொதுச் செயலாளர் சேவா ரத்னா, முனைவர் விஜயலட்சுமி, தேசிய இணை செயலர் சபீனா உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அவரது மக்கள் சேவையை பாராட்டி தங்கள் ஆதரவை லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்ட வடக்கு தொகுதியை சார்ந்த அபு தாகிர் அவர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியின் துண்டு அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரியின் வருங்கால முன்னேற்ற பாதை, சமூக நலன், இளைஞர் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியின் தற்போதைய நிலை, எதிர்கொள்ளப்படும் சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிக்கும் நடைமுறைகள் குறித்து நிர்வாகிகள் தங்களது கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்தனர். மக்களுக்கான திட்டங்களை தரமாகவும் விரைவாகவும் கொண்டு சேர்க்கும் வகையில் செயல் திட்டங்கள் வடிவமைக்க வேண்டும் என்று தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். மேலும் கட்சியின் அமைப்பு வலுவூட்டல், மக்கள் தொடர்பு விரிவாக்கம் மற்றும் புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்து விவாதித்தனர்.
காரைக்கால் பகுதியை சார்ந்த மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அரசியல் பயணங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவரது சமூக பணிகள், மக்கள் நல எண்ணங்கள் மற்றும் பொதுமக்களுடன் கொண்டுள்ள நெருக்கமான தொடர்பை பாராட்டும் விதமாக இயேசுவின் திருக்குடும்பம் ஹோலி ஃபேமிலி ஸ்டோன் ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்கினர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் உயர்த்தப்பட்ட நிதி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம், வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தப்பட்ட நிதி உதவித்தொகை வழங்கும் விழா திருக்காஞ்சி கங்கை வரக நந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், ரமேஷ், செல்வம், துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், துறை இயக்குநர் முத்துமீனா உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்களை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அறுவை சிகிச்சை கூடங்களை திறந்து வைத்தார். அறுவை சிகிச்சை கூடங்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை கட்டுப்படுத்தி மையப்படுத்தப்பட்ட குளிரூட்டும் அமைப்பு, அறுவை சிகிச்சை கூடங்களுக்கு உரித்தான மின்விளக்குகள், மையப்படுத்தப்பட்ட மருத்துவ வாயு குழாய் அமைப்புகள், மின்சாதனங்கள், அறுவை சிகிச்சைகளுக்கான மருத்துவ உபகரணங்கள், தீயணைப்பு மற்றும் தீ எச்சரிக்கை அமைப்பு ஆகிய அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளது. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முறைகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும், பொதுமக்களுக்கு தரமான சுகாதார சேவையை வலுப்படுத்த உதவும். இதன் மூலமாக இந்த நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் NABH தர சான்றிதழ் பெறுவதற்கான தகுதிகள் அனைத்தையும் பெற்றுள்ளது. இந்த திட்டத்தில் கட்டுமான பணிகளின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் உள்ளடக்கியுள்ளது. மேற்கூறிய அனைத்து வசதிகளுடன் கூடிய 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள், மாடுலர் ஆபரேஷன் தியேட்டர்கள் ரூபாய் 28,92,00,000 செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி பொறியியல் கல்லூரியில் பயின்று முதல் ரேங்க் பெற்ற மாணவிகளுக்கு கல்லூரியின் தாளர் செந்தில்குமார் ரூபாய் 50,000 வழங்கி பாராட்டினார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஆதி பராசக்தி பொறியியல் கல்லூரி, ஆதி பராசக்தி பொறியியல் கல்லூரிகள் 2021, 2025 வரை படித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் உள்ள துறைகளில் பயின்ற மாணவர்களில் ஆதி பராசக்தி பொறியியல் கல்லூரியை சார்ந்த சிவில் துறை மாணவி கலைவாணி மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் கல்லூரியை சார்ந்த ஸ்ரீ வைபவ லட்சுமி ஆகிய மாணவிகள் பல்கலைக்கழக தேர்வுகளின் அடிப்படையில் முதல் ரேங்க் மற்றும் தங்க பதக்கத்தினை மேதகு தமிழக ஆளுநர் அவர்களிடமிருந்து பெற்றனர். இவர்களுக்கு பாராட்டு விழா இன்று கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பொறியியல் கல்லூரியின் தாளர் கோபா செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். 2010ஆம் ஆண்டு தங்கப்பதக்கம் பெற்ற கல்லூரி முன்னாள் மாணவியும் இன்றைய சென்னை மாநகராட்சியின் உதவி நிர்வாக பொறியாளர் முனைவர் நிலவழகி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளை பாராட்டி கௌரவித்தார். கல்லூரி தாளர் தங்கப்பதக்கம் பெற்ற 2 மாணவிகளுக்கும் ரூபாய் 50,000 காசோலையை வழங்கினார். இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜா, டீன் முனைவர் ராமசாமி, நிர்வாக அலுவலர் சதானந்தம், துணை முதல்வர் புவனேஸ்வரி மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் பேராசிரியர் ராஜீவ்காந்தி நன்றி உரையாற்றினார். காரைக்காலில் மாணவர்களுக்கான நன்னெறி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சிறார் நிதிக்குழுமம் மற்றும் காரைக்கால் அம்மையார் லைன் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்ற கருப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை காரைக்கால் அம்மையார் லைன் சங்க தலைவர் அறிவழகன் தலைமை தாங்கினார். காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் வேலாயுதம் உரையாற்றினார். காரைக்கால் சிறார் நிதி குழுமத்தின் முதன்மை நீதிபதி அப்துல் கனி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், மாணவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு
ஒழுக்கத்துடன் வாழ்வதன் அவசியத்தையும், குற்றமில்லா சமுதாயத்தை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கையும் விளக்கினார். இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். குயவர்பாளையம் மணிமேகலை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா தலைமை தாங்கினார். வணிகவியல் விரிவுரையாளர் அருள்சாமி வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் முரளி பங்கேற்று வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி மாணவர்களின் ஐயங்களை போக்கினார். இதில் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். இது குறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொதுத் தேர்வு எழுத உத்வேகமாகவும் இருப்பதாக கூறினர். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் முரளி அவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்பியல் விரிவுரையாளர் கலைவாணி நன்றி உரையாற்றினார். மூளைசாவு ஏற்பட்ட 3 நபர்களிடமிருந்து பெறப்பட்ட சிறுநீரகத்தை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் கிட்னி செயலிழந்த 3 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு ராமநாதபுரம், கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்பு தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேல்மருவத்தூர் மருத்துவமனைக்கு 3 சிறுநீரகம் ஆம்புலன்ஸ் மூலமாக சாலை மார்க்கமாக 24 மணி நேரத்திற்குள் கொண்டு வந்து மேல்மருவத்தூரில் அனுமதிக்கப்பட்ட 12 வயதுக்குட்பட்ட சிறுமி மற்றும் 2 பேர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. இதில் 3 பேருக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் சிறுநீரகம் பொருத்தப்பட்டு நலமுடன் உள்ளதாக மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் மாற்று அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனை தற்போது மாற்று அறுவை சிகிச்சையில் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற பொதுமக்கள் உடல் உறுப்பு தானம் செய்து முன்வர வேண்டும் என்றும் இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொதுமக்களிடையே உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்வில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையின் மருத்துவர்கள் கபாலி, நீலமேகம், பிரபு, காஞ்சி, ரமேஷ்ராஜ், குமரேசன், வசீகரன், ராஜ்குமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் 2 அங்கன்வாடிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் 2 அங்கன்வாடிகள் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அங்கன்வாடிகளை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியின் போது தொகுதியின் தலைவர் விஜயராஜ் உட்பட சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊஸ்ட் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஊஸ்ட் தொகுதியில் பாஜக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் நம்பர் 1 முதல் 40 வரை உள்ள கிளை தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவது சம்பந்தமாகவும், ஊஸ்ட் தொகுதியில் இதுவரை செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், உள்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்ததையும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும். மேலும் தேர்தல் வருவதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் அனைவரும் வெற்றிக்கு அயராது பாடுபட வேண்டும் என்று கிளை தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் தற்போது வாக்காளர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும், பொதுமக்களுக்கு மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சேவை செய்ய வேண்டும். இதுவரை யாரும் செய்ய முடியாத பற்பல சாதனைகளை ஊஸ்ட் தொகுதியில் செய்து முடித்துள்ளேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கிளை தலைவர்கள் மத்தியில் தெரிவித்தார். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி மற்றும் கிளை தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை 840 குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் பேசுகையில், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது மேற்கொள்ளப்பட்ட தீவிர கள ஆய்வில் மாவட்டத்தில் இறந்தவர்கள் மற்றும் முகவரியில் இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்ட 85,531 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக பல ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது. இதனால் இதற்கு முன்னதாக 1200க்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட ஓட்டுச்சாவடிகள் பிரிக்கப்பட்டதால் அதன் எண்ணிக்கை 918ஆக உயர்ந்துள்ளது. தற்போது வாக்காளர் எண்ணிக்கை குறைந்ததை அடுத்து தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 78 ஓட்டுச்சாவடிகள் நீக்கப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை 840ஆக குறைந்துள்ளது. மேலும் 3 புதிய ஓட்டுச்சாவடிகள், 512 மறுசீரமைப்பு, 21 இடம் மாற்றம், 86 ஓட்டுச்சாவடிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஜவஹர் நகர் வார்டு பாவன நகரில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் நூதன ஆலயத்தின் அஷ்டபந்தன கோவில் மகா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இந்த புனித நிகழ்வை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருளாசி பெறுமாறு அழைப்பிதழ் வழங்கினார்கள். வாழும் கலை வைதிக தர்ம அறக்கட்டளை சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க சோம்நாத் ஜோதிர்லிங்கம் யாத்திரை புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் அருளாசியுடன் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு சோம்நாத் ஜோதிர்லிங்கம் ருத்ர பூஜை நிகழ்வை சுவாமி ஸ்ரீ தேஜ் நடத்தும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சி பிப்ரவரி 11ஆம் தேதி லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை புதுச்சேரி வாழும் கலை நிர்வாகி மதி மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கி வருகை தருமாறு கேட்டுக்கொண்டனர். அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் மத்தியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு மற்றும் கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று விக்னேஸ்வரா பூஜை, 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று அனைத்து சுவாமிகள் தத்துவார்ச்சனை, நாமகரணம், ரக்ஷாபந்தனம், வேத கோஷங்கள், மந்த்ரா புஷ்பம், நிர்வாகத்தினர்களுக்கு பரிபட்டம் மரியாதையை தொடர்ந்து யாத்ரதானம், மகா தீபார்த்தனை, யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம் தீபார்த்தனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம், தீபார்த்தனையை தொடர்ந்து ராஜ தரிசனம், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். இதில் பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.